அந்த குழந்தை போய் ஈண்டெடுத்து பெற்றெடுக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயத்த சொன்னீங்க. முதல் முறையாக அதை நான் பார்க்கும்போது எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ணீங்க? தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம சொல்லுவோம். நம்ம பயிற்சி மருத்துவராக இருப்போம். இப்போ அனைத்து ஒரு 3-4 துறைகளில் நம்ம பயிற்சி மருத்துவராக நம்ம வேலை செய்வோம். மெடிசன், சர்ஜரி, அப்புறம் ஓஜின்னு நாங்கள் மகப்பேறு மருத்துவ பிரிவில் நான் பயிற்சி மருத்துவராக இருக்கிறப்ப அந்த முதல் பிரசவத்தை நான் பார்த்து அந்த முதல் குழந்தையை நான் ஈன்றெடுத்த பொழுது தான் ஒரு முழு மருத்துவராக நான் என்னையே நான் உணர்ந்தேன். அது ஒரு மறக்க முடியாத தருணம் இன்னும் என்ன நினைவில் பசுமையாக இருக்கு. அந்த தாய் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வழியில் அந்த அளவுக்கு வழியில அழுவாங்க. பட் ஆனால் அந்த குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு அவங்க முகத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும். அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான தருணம். நான் சொன்ன மாதிரி அந்த பொழுதுதான், அந்த நொடிதான் நான் என்னை ஒரு மருத்துவராக நான் உணர்ந்தேன். முழு மருத்துவம். இவங்க இந்த இந்தியன் மீனோபாசல் சொசைட்டி என்னன்னா நம்ம பப்ளிக் ஹெல்த் பாலிசியில போதிய இதற்கான விழிப்புணர்வு பப்ளிக் ஹெல்த் பாலிசி லெவல்லையும் இல்லை அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன்னா நானும் இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஹேண்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் ஒரு மருத்துவ அதிகாரியா வேலை செய்யறப்ப பெரும்பாலும் ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வரப்ப கை கால் குடைச்சல், கை கால் வலி இருக்கு அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதை பாக்குறப்ப டாக்டர்ஸ் மத்தியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இப்படிதான் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பேரஸ்டமால் பிசிடி எழுதி ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஒரு சத்து மாத்திரை எழுதி கொடுத்தா சரியாயிரும், அவங்களுக்கு ஒரு சும்மா ஸ்ட்ரென்த் பாக்குற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே அது அவங்க அந்த பெயினை சஃபர் பண்றாங்க. அது அவங்க சந்திக்கக்கூடிய அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுக்கு நம்ம நிறைய ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சா இப்ப நிறைய சிகிச்சைகள் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா நம்மளுடைய தமிழக மருத்துவத்துறையில அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். சார், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீட் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு. நம்ம அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கலந்தாய்வு எப்போ தொடங்கப்படும்? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை 23 தான் நம்ம இறுதி நாள் நம்ம சொல்லியிருக்கோம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு. ஸோ அதன் பிறகு விரைவில் நம்ம கவுன்சிலிங் மூலமா ஏற்படுத்தி நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ரீ எக்ஸாம்னால கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தேர்ச்சி விகிதம் கம்மியாக தான் இருக்கு. மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்கள் நீங்கள் எந்தவித மன அழுத்தத்துக்கும் உண்டாக தேவையில்லை. உலகம் ரொம்ப பெருசு, வாய்ப்புகள் ரொம்ப பெருசு. தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பவும் அப்பியர் ஆகலாம். அதனால நீங்க எந்த வித மன அழுத்தத்துக்கும் நீங்க உள்ளாக தேவையில்லை. இந்த அரசு உங்க கூட இருக்கு. நீங்க அந்த மனநல ஆலோசக சேவையும் இருக்கு. நம்ம 104 எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேர்ச்சி பெறாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதனா ஆலோசனை வழங்க ஏதாவது திட்டமிட்டிருக்கோம்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு எழுதும்போது மாணவர்கள் இழப்பு என்பது அதிக அளவில் இருக்கு. அதை கண்டறியறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுக்கணுமா? தேர்ச்சி பெறாத மாணவர்களை கண்டறிந்து அவர் நம்ம பார்த்தீங்கன்னா 104 என்கிற ஒரு உதவி மையம் நம்ம பிரத்யேகமாக நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இது ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட், மனநல ஆலோசகர்கள் இருக்காங்க. ஒரு 40 பேர் இருக்காங்க. இங்க சென்ட்ரலைஸ்டா இருக்காங்க. அவங்க நம்ம ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்றதுன்னா, நாம அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு கஷ்டப்பட்டு படிச்சு அந்த அந்த தேர்வில் நம்ம தோல்வி அடைஞ்சா அதோட வெளியும் வேதனையும் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு போட்டித் தேர்வு எழுதியிருக்கேங்கிற முறையில சொல்றேன். கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். இந்த 104 என்கிற அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க யாருமே உங்களுடைய கால்லாம் யாரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, அனானிமஸா இருக்கும். அதனால நீங்க கன்வர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையை அணுகிறதுல வேற ஒரு கண்ணோட்டத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா, வேற என்னென்ன வாய்ப்புகளா இருக்கலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே நம்ம தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.